எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மார்ச் 10ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். மார்ச் 8 மற்றும் 9 இந்த 2 தினங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவிலேயே முதன்முறையாக நதிக்கரை கலங்கரை விளக்கங்களுக்கு எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் அசாமில். செல்வமகள் சேமிப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2015ஆம் ஆண்டு. பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2015ஆம் ஆண்டு. ஹூரோன் பணக்காரர்கள் பட்டியல் 2026இல் முதலிடம் பிடித்த இந்தியர் யார்? ஆன்சர் முகேஷ் அம்பானி. பெண்கள் மேம்பாட்டுக்காக சமூக வங்கி கடன் திட்டத்தை எந்த வங்கி தொடங்கியுள்ளது? பாரத ஸ்டேட் வங்கி. எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் பதிவு செய்வதற்காக தொடங்கப்பட்ட தளம் எது? ஆன்சர் உதயம். சமீபத்தில் காலமான கேஜி ஜார்ஜ் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் இராணுவம். சர்வதேச மகளிர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 8ஆம் தேதி. ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் எத்தனையாவது இடம் பிடித்துள்ளார்? ஆன்சர் செகண்ட் பிளேஸ். T20 ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது? ஆன்சர் இந்தியா வந்து வின் பண்ணியிருக்கு. 3rd டைம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. மார்ச் 10 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு திருக்குறள் பார்க்க போகிறோம். ரொம்ப நல்ல திருக்குறள். எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். அதாவது ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோம், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம், அந்த எண்ணத்தில் உறுதியோடு இருக்காங்க அப்படின்னா அவங்க எண்ணிய விஷயத்த எண்ணியவாறே அடைஞ்சிருவாங்க. நினச்சதை நினச்சபடி அடைஞ்சிருவாங்க. அதில் உறுதியோடு இருக்காங்க அப்படின்னா அதுதான் வந்து திருக்குறளில் சொல்லுவாங்க. அதாவது எண்ணிய எண்ணியாங்கு எய்து, நீங்கள் நினச்ச விஷயத்த நினச்சபடியே அடைஞ்சிருவீங்க. அந்த எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின், அதை நினச்சவங்க உறுதியோடு இருக்காங்க அப்படின்னா. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதில் உறுதியாக இருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அதை நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறதா இந்த திருக்குறளில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். ஸோ இந்தியாவின் முதல் ரிங் மெட்ரோ ரயில் பாதை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டெல்லி. டெல்லியில் தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ரிங் மெட்ரோ ரயில் பாதை அப்படிங்கிறது தொடங்கியிருக்காங்க. ரிங் மெட்ரோ, ரிங்னா என்னது? வளையமாக இருக்கும் இல்லையா? ஸோ வளையம் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் மெட்ரோ அப்படிங்கிறது டெல்லியில் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி முழு வளையமாக இருக்கிற மாதிரி, அதாவது ரிங் மெட்ரோ அப்படிங்கிறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி. முழு வட்ட வடிவில் மெட்ரோ ரயில் பாதை அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு 33,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைச்சிருக்காங்க. ரீசன் நியூஸ். இந்தியாவின் முதல் தனியார் செமிகண்டக்டர் ஆலை அப்படிங்கிறது ஆந்திராவில் கர்னூரில் அமைக்கப்பட்டிருக்கு. வக்ஃபு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? அந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தில் ஃபஸ்ட்டு வக்ஃபு வாரியம் அமைக்கக்கூடிய மாநிலம் எதுனா கேரளா. இந்தியாவில் முதல் வெள்ளை புலி வளர்ப்பு மையம்ங்கிறது மத்திய பிரதேச மாநிலத்தில் ரேவா மாவட்டத்தில் கோவிந்த்கர் பகுதியில் இருக்கு. நம்ம நாட்டுடைய முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் மகாராஷ்டிரா. அதே ஏஏ ஸ்கூல் அப்படின்னா கேரளாவில் இருக்குது. இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் சுரங்க சுற்றுலா தலம்ங்கிறது ஜார்க்கண்டில் அமைக்கிறாங்க. முதல் கடல்சார் உருவகப்படுத்துதல் மையம்ங்கிறது சென்னையில் வந்து அமைக்கிறாங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். ஸோ பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இது என்ன ஸ்கீம்? இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம். ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க ஃபெப்ரவரியில். ஸோ இதிலே பாருங்கள், கௌரவ நிதி அப்படின்னு வருது. அப்போ நிதினா ஏதோ கேஷ் கொடுக்க போகிறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க? கிசான், அதாவது ஃபார்மர்ஸ்க்கு, விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 6,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. 6,000 ரூபாய் வந்து ஒரே டைம்லேயே கொடுத்துருவாங்களான்னா கிடையாது. இப்போ எப்படி மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மந்த்லி ஒன்ஸ் வந்து 1,000 ரூபாய் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஒரு வருஷத்தில் ஒரு 3 டைம்ஸ் 3 தவணைகளாக 2,000 2,000 2,000 சொல்லிட்டு இந்த 6,000 ரூபாய்ங்கிறது அந்த விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வந்து வரவு வைக்கப்படுகிறது. ஸோ எல்லா விவசாயிகளுக்குமா அப்படின்னா கிடையாது. இப்போது 2 ஹெக்டருக்கும் குறைவாக நிலம் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த விவசாயிகளுக்கு இந்த ஸ்கீமில் இந்த 6,000 ரூபாய் அப்படிங்கிறது வரவு வைக்கிறாங்க. ஸோ விவசாயிகள்னு வந்தாலே அது எந்த மினிஸ்ட்ரினால் செயல்படுத்தப்படும்? வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம். ஸோ இந்த அமைச்சகத்தின் கீழ் உள்ள எந்த டிபார்ட்மெண்ட் செயல்படுத்துகிறாங்கன்னா
கூட்டுறவு மற்றும் விவசாயிகள் நலன் வேளாண் துறை சார்பில் தான் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட சேர்ந்து இந்திய அரசின் ஆயுள் காப்பீட்டு கழகம் எல்ஐசியோட இணைஞ்சு தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்துனாங்க. இது 2019 February 24 வந்து லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம். ஸோ ஒரு வருஷத்துக்கு விவசாயிகளுக்கு வந்து ஒரு குறைந்த அளவு வருமானத்தையாவது வந்து குறைந்தபட்ச வருமானத்தையாவது உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்துகிறாங்க. 3 தவணையாக இந்த 6000 ரூபாயை வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு சிறு குறு விவசாயிகளுடைய நிதி தேவையை பூர்த்தி செய்கிறது தான் இந்த ஸ்கீமோட நோக்கம். தமிழ்நாட்டில் ஒரு 12,700 கோடி நிதி உதவியானது 47 லட்சம் விவசாயிகளுக்கு வழங்கியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. இதை நம்ம பார்க்கல. இந்த கண்டெக்ஸ்டில் வர்றதுனால தான் இந்த ஸ்கீமை பற்றி நம்ம பார்க்குறோம். சரியா? அடுத்து பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் அல்லது பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா யோஜனா. ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு PMMSY. உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மு ஃபுல் ஃபார்மு எல்லா ஃபார்மும் பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு மாற்றி மாற்றி கேட்பாங்க. சரியா? இந்த ஸ்கீம் வந்து 2020 September 10 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மத்ஸ்ய சம்பதா யோஜனா மீன்வள மேம்பாட்டு திட்டம் பார்க்குறோம் இல்லையா? மீன் வளத்தை எப்படி மேம்படுத்தலாம்? இப்போது மீன் பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு மீனை பிடிக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? சிறிய மீன்பிடி துறைமுகங்கள் அப்படிங்கிறத அமைக்கணும். மீனை பிடிச்சிட்டு வந்து எங்கே விற்பாங்க? சந்தையில். அதுக்கு மீன் சந்தை அமைக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மீனை பிடிச்சோன்னே நிறைய ஊருக்கெல்லாம் அனுப்புகிறாங்க இல்லையா? அப்போது அந்த குளிர்பெட்டி வசதியோடு அந்த வாகனங்களை வந்து அரேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி இந்த மீனை வந்து விற்கிற வரைக்கும் அது வச்சுருக்கணும் இல்லையா? பதப்படுத்தணும் இல்லையா? ஸோ அதுக்கான வசதியை ஏற்படுத்தணும். இதன் மூலமாக இந்த மீன்வளத்துறையை மேம்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். மீன்வளத்துறையில் உள்கட்டமைப்பை மேம்படுத்தி அந்த துறையில் வளர்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மீன்வளத்துறை சார்பில் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்படுது. தமிழ்நாட்டில் 20,000 கோடி மதிப்பீட்டில் மீன்வளத்துறை மேம்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பிரதமரின் ஃபசல் பீமா யோஜனா. ஃபசல் அப்படின்னா கிராப், பயிர். பீமா அப்படின்னா என்னது? இன்சூரன்ஸ், அதாவது காப்பீடு. இப்போது பயிர் காப்பீடு திட்டம் தான் இந்த ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிறது. இப்போது வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் விளைவிக்கிறாங்க அப்படின்னா எவ்ரி இயர் ஒரே மாதிரி உங்களுக்கு விளைச்சல் இருக்குமானா கிடையாது. ஏன்னா வானம் பார்த்த பூமியாக இருக்கும்போது ஒரு டைம் அதிக மழை பெய்யலாம் அல்லது குறைவான மழை பெய்யலாம். இல்லைன்னா பூச்சி தாக்கி அந்த இயர் வந்து ரொம்பவே லாஸாக இருக்கலாம் விவசாயிகளுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க 2016. ஸோ இது நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய பயிர் காப்பீட்டு திட்டம். ஸோ இப்போ வேளாண் சம்மந்தமானதுனாலே எந்த மினிஸ்ட்ரியில் வந்துடும்? வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் கீழ் தான் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்துகிறாங்க. ஸோ பயிர் இழப்பு, பயிர் பாதிப்பு ஏற்படும் போது நிதி உதவி வழங்குறது தான் இந்த ஸ்கீம். 3.8 கோடி பேர் வந்து விண்ணப்பம் கொடுத்து 15,000 கோடிக்கும் அதிகமான பேருக்கு வந்து அதிகமான காப்பீடு தொகை அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கீமில். அடுத்து கிசான் சம்பதா யோஜனா. ஸோ இது பிரதமரின் விவசாய நவீன உள்கட்டமைப்பு திட்டம். பிரைம் மினிஸ்டர் அக்ரிகல்ச்சர் மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம் 2017 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதிலே பாருங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுவும் விவசாய நவீன உள்கட்டமைப்பு திட்டம் அப்படின்னு பார்க்குறோம். விவசாயத்தில் என்ன நவீன உள்கட்டமைப்பு பண்ண போகிறாங்க அப்படின்னா, இப்போது கிராப் விளையுது இல்லையா? விளைச்சல்லேருந்து நம்ம போய் விற்கக்கூடிய அந்த ரீட்டைல் மார்க்கெட்டுக்கு போகிற வரைக்கும் இடைப்பட்ட அந்த உள்கட்டமைப்பை மேம்படுத்துறது. ஒரு விநியோக சங்கிலி, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், விநியோக சங்கிலினா உற்பத்தி செய்கிற இடத்துலேருந்து விநியோகம் நடக்கிற இடத்து வரைக்கும் நம்ம ஒரு சங்கிலி கிரியேட் பண்ணுறோம். அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கிடங்குகள், பயிர் இருக்குன்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்க கிடங்குகள், பழங்கள் அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பதப்படுத்தக்கூடிய இடங்கள், இந்த மாதிரிலாம் பிளேஸ் அமைச்சு உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துலேருந்து விநியோகம் செய்யக்கூடிய இடம் வரைக்கும் நம்ம அமைக்கக்கூடிய உள்கட்டமைப்பை தான் நம்ம விநியோக சங்கிலி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தான் ஸ்மூத்தாக இருக்கும் அந்த விநியோகம் அப்படிங்கிறது. ஸோ வேளாண் துறையில் திறன்மிக்க விநியோக சங்கிலி மேலாண்மையோட நவீன உள்கட்டமைப்பு உருவாக்குறது தான் இந்த ஸ்கீம். இதன் மூலமாக என்ன பண்ணணும்னா உணவு வீணாகிறத குறைக்கணும். நிறைய இப்போ பழம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து நீங்கள் விற்காமல் போயிட்டீங்க. தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் அது நீங்கள் அதை ஒழுங்காக பதப்படுத்துறது, கரெக்டாக நீங்கள் கீழே அடிக்கடி போட்டு அந்த மாதிரி எடுக்கும்போது அந்த பழமே காலி ஆயிரும் இல்லையா? அது உண்ண தகுந்ததாக இருக்காது இல்லையா? அப்போ அது வேஸ்ட்டாக தானே போகும். அந்த மாதிரி உணவு வீணாகிறத குறைக்கணும். அடுத்து அந்த விநியோக சங்கிலி, அதுக்கான உள்கட்டமைப்புகளை உருவாக்கணுங்கிறது தான் இதோட நோக்கம். இதே மாதிரி தான் வேளாண் உள்கட்டமைப்பு திட்டம், அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு. ஸோ இந்த ஸ்கீமில் இப்போது 6,000 கோடி வேளாண் பொருட்களுக்கு சேமிப்பு கிடங்குகள் அப்படிங்கிறது அமைச்சிருக்காங்க. சேமிப்பு கிடங்குகள் அமைக்கிறது, பதப்படுத்தக்கூடிய மையங்கள் அமைக்கிறது,
இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி கொண்டு வர்றது இதெல்லாமே வந்து இந்த வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம். இந்த ஸ்கீமில் அந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி நான் இப்போ கிடங்கு அமைக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து கடன் கொடுப்பாங்க மானியத்தோட. அதான் வந்து வேளாண் உள்கட்டமைப்பு திட்டம். அடுத்து மண் வள அட்டைகள். இப்போ சாயில் இருக்கு இல்லையா, சாயிலில் வந்து இப்போது ஒவ்வொரு சத்து நம்ம வந்து பொட்டாசியம் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு அந்த அந்த கிராப்பு வளர்கிறதுக்கு நமக்கு நிறையா சத்துக்கள் அப்படிங்கிறது தேவைப்படுது இல்லையா, பொட்டாசியம், சல்ஃபர், பாஸ்பரஸ், அப்புறம் ஜிங்க்கு, நைட்ரஜன் இந்த மாதிரி. ஸோ என்னென்ன சத்து அந்த சாயிலில் இருக்குது அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிறதுக்கு மண் வள அட்டைகள் கொடுக்குறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி பொட்டாசியம் அதிகமாக இருக்குன்னா அதை கம்மியாக அதுக்கேற்ற மாதிரி உரத்தை வந்து நம்ம போடலாம். இப்போ பொட்டாசியம் கம்மியாக இருக்குன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உரம் போட்டு அந்த கிராப் வந்து விளையிறத நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதுக்காக. ஸோ 1.5 கோடிக்கும் அதிகமான மண் வள அட்டைகள் வந்து வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீமில். அடுத்து ஒவ்வொரு துளி நீரிலும் அதிக மகசூல். இப்போ நம்ம ஒரு விளைவிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இவ்வளோ தண்ணி தேவைப்படுதுன்னா எஃபெக்டிவாக நம்ம அந்த தண்ணியை வந்து அந்த பயிருக்கு கொடுக்குறது. இப்போ வாழை மரத்துக்குலாம் நிறையா தண்ணி தேவைப்படுதுன்னா கரெக்டாக அதுக்கு வேறுக்கிட்டே நீங்கள் போய் தண்ணி கொடுக்கும்போது அது என்னவாயிரும், எஃபெக்டிவாக அந்த நீரை யூஸ் பண்ண முடியும். நீர் அதிகமாக வீணாகிறதையும் நம்ம தடுக்க முடியும். அந்த மாதிரி நீர் பாசனத்தை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் ஒவ்வொரு துளி நீரிலும் அதிக மகசூல் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு 2015ஆம் ஆண்டு தொடங்கின பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா திட்டத்தோட ஒரு பகுதியாக தான் இந்த ஒவ்வொரு துளி நீரிலும் அதிக மகசூல் அப்படிங்கிற ஒரு முயற்சியை வந்து பின்பற்றோம். இப்போ 13 லட்சம் ஹெக்டர் நிலத்துக்கு நுண்ணீர் பாசனம் அப்படிங்கிறது இப்போது கிடச்சிருப்பதா சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில். இது எல்லாமே தமிழ்நாட்டில் கிடச்சது தான் பார்க்குறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் தமிழ்நாடு எவ்வளோ பெனிஃபிட் அடைஞ்சதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க, அதனால் பார்க்குறோம். நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். ஈரான் புதிய தலைமை மதகுருவாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் மோஜ்தபா கமேனி. ஸோ மோஜ்தபா கமேனி தான் இப்போ ஈரானுடைய புதிய தலைமை மதகுருவாக இப்போ தேர்வு செஞ்சுருக்காங்க. இப்போ ஏற்கனவே வந்து அங்கே ஈரானுடைய தலைமை மத குருவாக இருந்தவர் அயதுல்லா அலி கமேனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். இவர் வந்து இஸ்ரேல் அப்புறம் அமெரிக்காவுடைய தாக்குதலில் இறந்துட்டாரு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதையடுத்து அவருடைய பையன் மோஜ்தபா கமேனியை வந்து அடுத்த ஈரானுடைய தலைமை மத குருவாக தேர்வு செஞ்சுருக்காங்க. அதாவது வல்லுனர் பேரவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 88 மூத்த மத குருமார்களை கொண்ட ஒரு வல்லுனர் பேரவை அப்படிங்கிறது இருக்கு. அந்த பேரவை தான் இந்த மோஜ்தபா கமேனியை அடுத்த தலைமை மத குருவாக தேர்வு செஞ்சுருக்காங்க. ஈரான் நாட்டுடைய அதிபராக மசூத் பெஷஷ்கியான் இருக்கார் இல்லையா, அவங்கெல்லாமே வந்து இவருடைய தேர்வுக்கு வந்து இப்போது வரவேற்றிருக்காங்க இவரை தேர்வு செஞ்சதை. ஸோ ஈரானுடைய புதிய தலைமை மத குருவாக மோஜ்தபா கமேனியை தேர்வு செஞ்சுருக்காங்க. ஈரானுடைய மிக உயரிய அதிகாரமிக்க பதவி தான் இந்த தலைமை மதகுரு பதவி. இவர் வந்து இப்போது இறந்து போன அயதுல்லா அலி கமேனி அவருடைய பையன். ஸோ ஈரானுடைய அதிபர் மசூத் பெஷஷ்கியான். ரீசன் நியூஸ். சென்னை உயர்நீதிமன்றத்துடைய 55வது தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி வந்து பொறுப்பேற்றிருக்காரு. நிதி ஆயோகோட சிஓவாக நிதி சிப்பர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தோட தலைவராக AK பாலசுப்ரமணியன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. உள்துறை அமைச்சகத்துடைய சிறப்பு செயலராக ஆனந்த் ஸ்வரூப் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியுடைய தலைவராக ராகேஷ் அகர்வால். ஊழல் கண்காணிப்பு ஆணையத்துடைய ஊழல் கண்காணிப்பு ஆணையராக பிரவீன் வசிஷ்டா. மணிப்பூர் ஸ்டேட்டுடைய சிஎம் வந்து யும்னாம் கெம்சந்த். APEDA உடைய தலைவராக அபிஷேக் தேவ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் வந்து மேற்கு வங்க மாநிலத்துக்கு ஆளுநராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? மேற்கு வங்க மாநிலத்துடைய கவர்னர் யார்? கொஸ்டின் ஆஃப் த டேன்னு போட்டு ஆன்சர் கொடுங்க. டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். லமிடிஇ 2026 என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி? ஆன்சர் இந்தியா மற்றும் செஷல்ஸ். இந்தியாவுக்கும் செஷல்ஸ் நாட்டுக்கும் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி. 2 நாட்டுடைய ஆர்மி வந்து இதில் பங்கேற்பாங்க. லமிடிஇ 2026. இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஏன் வந்து நாடுகளுக்கு இடையே நடத்தப்படுதுன்னா அந்த 2 நாடுகளுக்கும் இடையே வந்து உறவை இன்னும் வலுப்படுத்தணும், ஒத்துழைப்பை வலுப்படுத்தணும். 2 நாடுகளையும் ஒரு மிஷனில் ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஈடுபடுத்துகிறோம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு கம்யூனிகேஷன் ஏற்கனவே அவங்க பழகியிருந்தால் தானே அதில் ஈஸியாக செயல்பட முடியும். அது ஒன்று. இன்னொன்று 2 நாடுகளுக்கு இடையிலான டெக்னிக்ஸை வந்து நம்ம கற்றுக்க முடியும். இந்த மாதிரியான காரணங்களுக்காக இந்த மாதிரி பயிற்சி நடத்துகிறாங்க. ஸோ இந்த வருஷம் 11வது பதிப்பு 11th எடிஷன் வந்து நடந்திருக்கு. 2 years ஒன்ஸ் வந்து இந்த பயிற்சிங்கிறது நடத்துகிறாங்க. மார்ச் 9லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும்
இப்போது இந்தியாவிற்கும் இந்த செஷல்ஸ் நாட்டுக்கும் இடையே இந்த பயிற்சிங்கிறது நடத்தியிருக்காங்க. லமிட்டியே அப்படின்னா அதோட மீனிங் என்னென்னா நட்பு. அடுத்த ரீசன் நியூஸ், இன்ஸ்பயர் ஷார்ட் காம்பிட் அப்படிங்கிற பேரில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இராணுவ பயிற்சி நடந்திருக்கு ரீசெண்டாக. கஞ்சார் அப்படிங்கிற பேரில் இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையே இராணுவ பயிற்சி நடந்திருக்கு. இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே மலாக்கா ஜலசந்தியில் கூட்டு விமான பயிற்சிங்கிறது நடந்தது. அப்போ ரீசனாக வந்து மிலன் பயிற்சி நடந்ததுன்னு நம்ம பார்த்துருப்போம், கடற்படை பயிற்சி. அதில் பங்கேற்கிறதுக்காக ஈரானுடைய ஒரு கப்பல் கூட வந்துருந்துட்டு மறுபடியும் திரும்பும்போது இலங்கைக்கு பக்கத்தில் வந்து அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல் மூலமாக தாக்குதல் நடத்துறதுனால அது மூழ்கி நிறையா வீரர்கள் இறந்துட்டாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம். அது என்ன கப்பல் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள், கொஷின் ஆஃப் த டேலே. அடுத்து வஜ்ரபிரஹார்ங்கிறது இந்தியாவுக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கும் இடையிலான இராணுவ பயிற்சி. தர்மா கார்டியன்கிற பேரில் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே இராணுவ பயிற்சி நடத்தப்பட்டிருக்கு. இந்தியா, இலங்கை, மாலத்தீவு இந்த 3 நாடுகளுக்கு இடையிலான முத்தரப்பு கடலோர காவல்படை பயிற்சி தான் எக்ஸசைஸ் தோஸ்தி 17 அப்படிங்கிறது. அடுத்து ஸ்டேட் அண்ட் ஸ்கீம் ப்ராஜெக்ட் கங்கா எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேச மாநிலம். ப்ராஜெக்ட் கங்கா அப்படிங்கிற பேரில் கிராமப்புறங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிவேக இணைய சேவையை வழங்குறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 20 லட்சம் கிராமப்புற வீடுகளுக்கு அதிவேக இணையத்தை வழங்கணும், ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை வந்து வழங்கணுங்கிறதுக்காக இந்துஜா குழுமத்தோடு இணைஞ்சு இந்த ஒரு முயற்சியை வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ரீசன் நியூஸ், இப்போது 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் வந்து சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்நாடகா தடை விதிச்சிருக்காங்க. ஆந்திராவில் இப்போ 13 வயதுக்கு உட்பட்டவங்க இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு விரைவில் தடை கொண்டு வரப்போகிறத அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. அசாம் ஸ்டேட்டில் இந்த மாதிரி அரசு ஆராய்ச்சி மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அடல் விச்சல் அக்ரகாமி அசாம் திட்டமானது தொடங்கியிருக்காங்க. பஞ்சாப் ஸ்டேட்டில் இலவசமாக சிகிச்சை வழங்குறதுக்காக முக்கிய மந்திரி சேகத் யோஜனா ஸ்கீம் வந்து தொடங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்கு, ஸ்வயத் முயற்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2019. ஸ்வயத் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் வந்து 2019 தொடங்கியிருப்பாங்க. 7 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு இது ஸ்வயத் முயற்சி அப்படிங்கிறது தொடங்கப்பட்ட. அதாவது இது என்னென்னா கவர்மெண்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம், இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். அதாவது அரசு மின்சந்தைன்னா என்னது, நம்ம ஒரு போர்ட்டல் இருக்கும், அந்த போர்ட்டல்லே நீங்கள் ஆர்டர் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்காக இல்லை, நம்ம சேல் பண்ணுறது, மக்கள் வந்து சேல் பண்ணலாம், கவர்மெண்ட் வந்து வாங்கிக்குவாங்க. கவர்மெண்ட்னா யாருன்னா இப்போது மத்திய மாநில அரசுடைய அமைச்சகங்கள், அங்கே உள்ள டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் பொதுத்துறை சேர்ந்த அலகுகள், தன்னாட்சி அமைப்புகள், அதே மாதிரி இந்த லோக்கல் பாடிஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை இந்த ஜிஎம் போர்ட்டல் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இதில் வந்து நம்ம விற்பனையாளர்களாக இருக்க முடியும். அதாவது இப்போ நிறையா நிறுவனங்கள், சின்ன சின்ன நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவங்க விற்பனை செய்யலாம். இப்போ நானே வந்து விற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா கூட விற்பனை பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி அதுக்காக தான் எல்லாரும் இன்க்ளூசிவாக இந்த ஜிஏஎம்மில் விற்பனை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்வயத் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் மட்டும் இதில் பண்ணாமல் சிறிய அளவில் செய்யக்கூடிய, ரொம்ப ஃபேமஸாக இல்லாமல் பிரதிநிதித்துவம் குறைவாக இருக்கக்கூடிய விற்பனையாளர்களும் இதில் வந்து இணையலாம். அவங்களுக்கான நுழைவு தடைகளை நீக்கணுங்கிறதுக்காக தான் ஸ்வயத் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் வந்து தொடங்கியிருப்பாங்க இந்த கவர்மெண்ட் மார்க்கெட்டில், அரசுடைய மின் சந்தையில். இப்போ ஸ்வயத் அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம் என்ன, ஸ்டார்ட் அப்ஸ் உமன் அண்ட் யூத் அட்வான்டேஜ் த்ரூ டிரான்சாக்ஷன். அதாவது மின்னணு பரிவர்த்தனைகள் மூலமாக இப்போ இப்போ புத்தாக்க நிறுவனங்கள் இருப்பாங்களே, அவங்க பெண்கள், இளைஞர்கள், இவங்க எல்லாமே இதில் வந்து விற்பனையாளர்களாக மாற முடியும். அதுக்கான தடையை நீக்கிறது தான் இந்த ஸ்வயத் இனிஷியேட்டிவ். 7 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. ஸோ சிறு விற்பனையாளர்களுக்கும் அரசாங்கத்தை சேர்ந்து வாங்குறவங்களுக்கும் இடையில் உள்ள நேரடி இணைப்புகளை வழங்குறதுக்காக தான் ஸ்வயத்தை எல்லாருமே வந்து விற்க முடியும் அரசாங்க மின் சந்தையில், ஜிஏஎம்மில். இது ஒரு போர்ட்டல். நெக்ஸ்ட்டு இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஜிஏஎம் போர்ட்டல் அப்படின்னா 2016 ஆகஸ்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அரசு துறைகள், நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் இவங்கெல்லாம் வந்து தேவையான பொருட்கள், சேவைகளை வந்து கொள்முதல் செய்கிறதுக்காக வாங்குறதுக்கான ஒரு பிரத்யேக தேசிய ஆன்லைன் போர்ட்டல் தான் ஜிஏஎம் அப்படிங்கிறது. ஸ்டேட் அண்ட் ஸ்கீம் புதிய குற்றவியல் சட்டங்களை செயல்படுத்துவதில் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேச மாநிலம்.
இப்போது ஒரு 3 புதிய சட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அந்த மாதிரி ஒரு 3 புதிய குற்றவியல் சட்டங்கள். அந்த சட்டங்களை செயல்படுத்துறதுல உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து 93.46 புள்ளிகளை பெற்று ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ புதிய குற்றவியல் சட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் ICJS 2.0, அதாவது ஐசிஜிஎஸ்னா இன்டர் ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். அதாவது இப்போது ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்துறதுக்காக ICJS அப்படிங்கிற ஒரு முயற்சியை கொண்டு வந்திருப்பாங்க. இது ஒரு போர்ட்டல் மாதிரி தான், இது ஒரு தளம் தான். என்னென்னா இப்போது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அதே மாதிரி கோர்ட் இருக்குது, அடுத்து ஜெயிலு, தடயவியல் சம்மந்தமான மையங்கள்லாம் இருக்குது இல்லையா? இப்போ காவல்துறை ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணுறாங்க, நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க. இப்போ நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு தீர்ப்பு வழங்கி இப்போது அடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது இவரை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து நீதிமன்றம் வந்து அவருக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா, அந்த தீர்ப்பு சிறைச்சாலைக்கு போய் அவரை ரிலீஸ் பண்ணுறது, அந்த தகவல் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறத வந்து ரொம்ப கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ அதை தடுக்கணும், உடனுக்குடனே வந்து இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய தகவல்கள் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காவல்துறை நீதிமன்றங்கள், அதாவது ICJS அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி தடையற்ற ஒருங்கிணைப்பு, தரவுகளை வந்து ஈஸியாக பகிர்ந்து கொள்றதுக்காக தான் இந்த தளமானது வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ICJS செயல்படுத்துறதுலையும் சரி, புதிய குற்றவியல் சட்டங்களை செயல்படுத்துறதுலையும் சரி, உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது, ஹரியானா செகண்டு, அடுத்து அசாம், அடுத்து சிக்கிம், நெக்ஸ்ட்டு மத்திய பிரதேச மாநிலம். இந்த மாநிலங்கள்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே, CISF நிறுவன தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 10. ஸோ மார்ச் 10 தான் CISF அப்படிங்கிறத தொடங்கியிருப்பாங்க. CISF அப்படின்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், மத்திய தொழிலக பாதுகாப்பு படை. இப்போது இந்த CISF உடைய ரைசிங் டே, அதாவது நிறுவன தினம் அப்படிங்கிறது இப்போது மார்ச் 10 செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இது எப்போ நிறுவப்பட்டதுன்னா 1969 மார்ச் 10. ஸோ எந்த சட்டத்தின் கீழ் இது அமைக்கப்பட்டதுன்னா CISF சட்டம் 1968 கீழ். இப்போ உங்களுக்கு கொஸ்டின், இந்த CISF அப்படிங்கிறது என்ன பாடி, அதாவது கான்ஸ்டிடியூஷன் பாடியா, ஸ்டாச்சுட்டரி பாடியா, எக்ஸிக்யூட்டிவ் பாடியா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து இதோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் இருக்குது. டைரக்டர் ஜெனரல் தலைமை இயக்குனர் யாருன்னா பிரவீர் ரஞ்சன். இது வந்து நம்மளோட நாட்டில் உள்ள முக்கியமான ஃபேக்ட்ரிஸு, அப்புறம் விமான நிலையங்கள், மெட்ரோ நிலையங்கள், பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாக்கக்கூடிய பணியை செய்யக்கூடியதான் இந்த CISF. உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இது செயல்படக்கூடிய மத்திய ஆயுத காவல் படைகள் ஒன்று தான் CISF. அடுத்து ஸ்போர்ட்ஸை, 2026ஆம் ஆண்டு ICC T20 உலகக்கோப்பை போட்டியில் யார் தலைமையிலான இந்திய அணி பங்கேற்றது? ஆன்சர் சூரியகுமார் யாதவ். நம்ம நேற்றே இந்த கொஸ்டின் பார்த்துருப்போம். 96 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து நியூசிலாந்து அணியை வீழ்த்தி நம்ம இந்தியா வந்து 3rd டைம் சாம்பியன் ஆனாங்க இந்த போட்டியில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ 10th எடிஷன் நடந்தது அப்படின்னும் பார்த்துருப்போம். ஃபைனல்ஸ் வந்து அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானம், அதாவது உலகிலே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த அணிக்கு யார் வந்து தலைமையேற்றிருந்தாங்க, கேப்டன் யார் அப்படின்னா அது வந்து சூரியகுமார் யாதவ். அது மட்டும் இல்லாமல் ஹெட் கோச், தலைமை பயிற்சியாளர் யாருன்னா கௌதம் கம்பீர். T20 உலகக்கோப்பை போட்டியானது February 7 மார்ச் 8 வரைக்கும் நடைபெற்றிருக்கு. 20 அணிகள், மொத்தம் 55 ஆட்டங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலையும் இலங்கையிலையும் இந்த போட்டி நடத்தப்பட்டது. ஹோஸ்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரி இந்த போட்டியில் வின் பண்ணுறது இதான் ஃபஸ்ட் டைம். 96 ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க 10th எடிஷன். 2024 இந்தியா வந்து T20 உலகக்கோப்பை வின் பண்ணியிருந்தாங்க. 2025 சாம்பியன்ஸ் கோப்பை வின் பண்ணாங்க. 2026 T20 உலகக்கோப்பை. ஸோ வரிசையாக எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா நம்ம கப்பு வந்து அடிச்சுட்டு வந்திருக்கோம். 3 ஆண்டுகளாக தொடர்ந்து சாம்பியனாக இருக்காங்க. அடுத்து வேர்ல்ட் கப்பில், T20 வேர்ல்ட் கப்பில் இந்தியா சாம்பியன் ஆகிறதும் இது 3rd டைம். இன்னொன்று, போட்டி நடத்தக்கூடிய நாடாகவே வெற்றி பெற்றும் சாதனை படைச்சிருக்கு இந்தியா. ஷார்ட் நியூஸ், இப்போது ஈரானில் ஒரு கப்பல் வந்து அமெரிக்கானால் அதாவது மூழ்கடிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மற்ற கப்பல்கள், இப்போது ஈரானுக்கு வந்து ஐரிஷ் புஷேர் அப்படிங்கிற கப்பலும் இந்தியாவுக்கு வந்திருக்கும். ஸோ இலங்கையில் இந்த கப்பலுக்கு திரிகோணமலை துறைமுகத்தில் இது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்திய துறைமுகங்களில் 3 கப்பல்களை நிறுத்தி வைக்கிறதுக்கும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. அதை ஏற்று இந்தியா தரப்பில் வந்து அவங்களுக்கு அனுமதி வழங்கியிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழை குடும்பங்களை சேர்ந்த சிவப்பு நிற குடும்ப அட்டை வச்சுருக்கவங்களுக்கு
குடும்பத் தலைவிகளுக்கு 5000 ரூபாய் வந்து வழங்கப்பட்டிருப்பதா சொல்லியிருப்பாங்க. இப்போ எப்படி ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் 5000 ரூபாய் கொடுத்தாங்க, அந்த மாதிரி புதுச்சேரிலையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபைனலாக வந்து ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போது டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம சேனலில் ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணுறோம். பை பண்ணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். மார்ச் 10ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியாவின் முதல் ரிங் மெட்ரோ ரயில் பாதை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டெல்லி. பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்த 2019. ஈரான் புதிய தலைமை மதகுருவாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் மோஷிதபா கமேனி. லமிட் E 2026 என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி? இந்தியா மற்றும் செஷல்ஸ். ப்ராஜெக்ட் கங்கா எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். ஸ்வயாத் முயற்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2019. புதிய குற்றவியல் சட்டங்களை செயல்படுத்துவதில் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது? உத்தரப்பிரதேச மாநிலம். CISF நிறுவன தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? மார்ச் 10. 2026ஆம் ஆண்டு ICC T20 உலகக்கோப்பை போட்டியில் யார் தலைமையிலான இந்திய அணி பங்கேற்றது? ஆன்சர் சூரியகுமார் யாதவ். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.